ஹலோ கேஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாதவி இருக்கால, மாதவி வந்து இந்த மாதிரி அந்த பாக்ஸ்குள்ளே வந்து மூடி கொலுசு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு, ஆடியோலாம் செட் பண்ணி வச்சு, இந்த மாதிரி புனிதா இருக்கிற ரூமில் வந்து புனிதா ட்ரெஸ்ஸு கீழே வந்து ஒளிச்சு வச்சுட்டு கிளம்பியிருப்பா. கிளம்பிட்டு இந்த மாதிரி போலீஸ் வேறு ஏற்கனவே தேடிட்டு இருக்காங்களா, இன்னும் 2 வீக்ஸ்க்குள்ளே வந்து சுரேகா கண்டுபிடிச்சி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு, அதனால வந்து கோர்ட் ஆர்டர் படி போலீஸ் வந்து மார்னிங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள் சார் என்ன பிரச்சனை சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, கோர்ட்டோட ஆர்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் மேலேயும் டவுட் இருக்கா, நாங்கள் வந்து சுரேகாமா வந்து 2 வீக்ஸில் கண்டுபிடிச்சிரும், உங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து சுந்தரவழி சொல்லிடுவா, எனக்கு இந்த இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, இவ்வளோ விசாரிங்கன்னு சொன்னோன்னே, யார் உங்கள் வீட்டு மருமகளான்னு சொல்லும்போது, ஆமாம் நந்தினி மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொன்னோன்னே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு சூர்யா நந்தினி ரூம் 2 போலீஸ் வந்து ரொம்ப செக் பண்ணுறாங்க, தரவை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு எந்த இதுவும் இல்லை, இவங்க வந்து கடத்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது, இல்லைங்க ஒழுங்காக பாருங்கள், இவ தான் கடத்திருப்பா, இது குடும்பம் தான் சொல்லும்போது, குடும்பமா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இவ்வளோ குடும்பமும் சேர்ந்து தான் என் பொண்ணு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது, சரி இவங்க குடும்பம் எங்கே இருக்குது சொல்லும்போது, அந்த கீழே இந்த ரூமில் தான் இருக்காங்கன்னு சொன்னேன். இவங்க ரூமை செக் பண்ணணும்னு சொன்னோன்னே, தாராளமாக செக் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் சிக்கனால சிக்குன்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி புனிதா ரூம் எல்லாத்தையும் தரவை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது இந்த மாதிரி கிடச்சிருது என்னென்னா, இந்த மாதிரி புனிதா ட்ரெஸ்ஸை கேட்கறதுக்கு பார்க்கும்போது ஆடியோ, கொலுசு அதெல்லாம் கிடச்சி பார்த்து அந்த ஆடியோ கேட்கும்போது என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை விட்டுருன்னு சொல்லி சுரேக் கத்துவாளா, இது சுரேக்கோட வாய்ஸ் தான் சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தரவழி சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் ஷாக் ஆகிறாங்க. இந்த முடி சுரேக்காவோட ஹேர் இது, இந்த கொலுசு சுரேக்காவோட தான், அப்போ இவ தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. சரி இப்போ இந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலீஸ் கேட்குறாங்க. ஆஃபீஸ் போயிருக்கான்னு சொன்னோன்னே, ஆஃபீஸா எந்த ஆஃபீஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி போலீஸ்லாம் எல்லாம் ஆஃபீஸ் போய் ஆஃபீஸில் வச்சு எல்லாரும் முன்னாடியுமே புனிதா வந்து கேவலப்படுத்தி இந்த மாதிரி போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தரதன்னு எடுத்துகிட்டு வராங்க. நந்தினி வந்து கதறி அழுகுறா, என் தங்கச்சி மேலே எந்த தப்பு இருக்காது, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுகுறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலீஸ் வந்து எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை வந்து சூர்யாவுக்கு சொன்னேன். சூர்யா வேகமாக வரான், வந்து என்னாச்சு நந்தினி, அழுவா சும்மா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். என் தங்கச்சி வந்து இந்த மாதிரி புனிதா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். என்ன நந்தினி சொல்கிறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க நந்தினி சூர்யாவும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்குதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க எபிசோடு. இந்த மாதிரி பாட்டி போய் இந்த மாதிரி சூர்யாட்ட கேட்பாங்க, நீங்களும் நந்தினி வந்து தனியாக தான் தூங்குறீங்களா, இதை கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டோன்னே, என்ன பற்றி சொல்கிறீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லும்போது, ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு கணவன் எப்படின்னா அவனுக்கு வந்து கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா, நீங்கள் என்னன்னா தனியாக படுக்க வச்சுருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஓ நீங்கள் அப்படி சொல்ல வரீங்களான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, பாட்டி நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் தனியாலாம் படுக்கலை, நான் எவ்வளோ தடவை நந்தினி வந்து என் கூட படுக்க சொல்லியிருக்கேன், அவள் தான் வந்து எங்கள் கூட படுக்காமல் கீழே படுத்துக்கிட்டு இருக்கேன், இது காரணம் நான் கிடையாது, நந்தினி தான் சொன்னேன். அப்படியா நான் நந்தினிட்ட பேசவன்னு சொல்லும்போது, இல்லை வேணாம் அவளே திரும்பி வருவா, இப்போ என்ன நானும் நந்தினி ஒரே கட்டில் ஒன்றா தூங்கணும், அவ்வளோதானே, கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நாங்கள் 2 ஒன்றா தூங்குறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா சொல்லியிருப்பான். சந்தோஷப்பா அப்படின்னு சொல்லிட்டு, கூடிய சீக்கிரம் வந்து எனக்கு ஒரு பேரனும் பேத்தியை பெற்று கொடுங்கன்னு சொல்லுவோம். ஓ பாட்டி நீங்கள் அந்த மீனிங்கில் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் ரெடி தான், அவங்க பேத்தியை தானே ரெடியாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன பாட்டி நீங்கள் வைக்கப்படுறீங்க, நந்தினி வைக்கப்படுவான்னு பார்த்தா சொல்லும்போது, சரி நான் போய் நந்தினிட்ட பேசுகிறேன்னு சொல்லும்போது, பாட்டி வேணாம் அவளுக்கே புரிஞ்சு வரட்டும், இப்போதைக்கு நீங்கள் ஏற்கனவே இந்த சுரேகா மேட்ரு அதுன்னு நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, இதில் இந்த இது தேவையான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் தம்பி இருந்தாலும் வந்து நந்தினியை ஆசைப்படுறான்னு சொல்லும்போது, ஏன்னா நந்தினியும் உங்கள்கிட்ட சொன்னாலாம் சொல்லும்போது, இப்போ நான் ஆசை இருக்காதா, பொண்ணுங்கனாலே ஆசை இருக்க தான் செய்யும், அவள் வந்து எப்படி பொண்ணு வந்து ஓப்பனாக வந்து கேட்பா, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது, ஓஹோ அப்போ நேற்று அதனால தான் நந்தினி வந்து என்னை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரியாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாளான்னு சொல்லுவோம். என்ன தம்பி சொல்கிறீங்கன்னு சொல்லுவோம். ஆமாம் பாட்டி நேற்று நந்தினி பார்வையே சரியில்லை, ஒரு மாதிரியாக என்னை திங்கிற மாதிரி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா, அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா அப்போ வந்து ஏக்கம் இருக்குது என் பேத்திக்குன்னு சொல்லும்போது, சரி பாட்டி இன்றைக்கி பார்த்துட்றேன் நந்தினி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். சரி பாட்டி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மனசுக்கு நினச்சிட்டு இருக்கான். ஓஹோ நந்தினி அப்போ வந்து என் மேலே உனக்கு ஆசை வந்துருச்சான்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து உன்னை என்ன பண்ணுற மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பான். இந்த டைம் வந்து இந்த போலீஸ் வந்து வீட்டில் வந்து விசாரிக்கும் போது, இந்த மாதிரி நந்தினி ரூமை சர்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் சுந்தரவழி சொல்லிடுறா. சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு எவிடன்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி புனிதா ரூமை செக் பண்ணும்போது அந்த மாட்டிக்கிட்டா புனிதா அப்படின்னா, இந்த மாதிரி மாதவி வச்சதை வந்து மாட்டிக்கிட்டோன்னே இவன் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆஃபீஸில் போய் நேராக ஆஃபீஸில் எல்லாரும் மட்டும் அவமானப்படுத்தி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. இந்த விஷயத்தை வந்து நந்தினி வந்து சூர்யாவோட சொன்னேன். சூர்யாவும் ஆஃபீஸில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறான், வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. நந்தினி சூர்யாவும் போயிட்டு இந்த மாதிரி சார் எதுக்காக சார் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லும்போது, உங்கள் தங்கச்சி சுரேகாவை தான் கடத்தி வச்சிருக்காங்க, எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, பக்கா உங்கள் ரூமில் வந்து சுரேகாவோட ஹேரு ஜுவல்ஸ் எல்லாமே இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் சுரேகாவை கத்துற ஆடியோ எல்லாமே இருந்திருக்குன்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு போய் புனிதாட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். என்னாச்சு புனிதா எப்படி இதெல்லாம் ரூமுக்கு வந்து சொல்லும்போது, தெரில மாமா எப்படி வந்துச்சுன்னு தெரிலன்னு கேட்டது, ஒழுங்காக உண்மையாக சொல்லடின்னு சொல்லிட்டு நந்தினி அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. நந்தினி கொஞ்சம் அமைதியாக நந்தினி நம்ம பேசிக்கிட்டு தானே இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக சொல்லும்போது, இந்த கம்மல்லாம் எனக்கு வந்து இப்போ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கௌஷிக் தான் கொடுத்தா, அது மட்டும் இல்லாமல் இந்த
பெர்ஃப்யூம் எங்கேருந்து வந்துச்சு, அவன் தான் கொடுத்தான். சரி இந்த கொலுசு எங்கேருந்து வந்துச்சு அது தெரில, முடி ஆடியோலாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில அப்படி சொன்னேன். ஓஹோ! அப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ரூமுக்குள்ள வைக்கிற அளவுக்கு யார் இந்த வீட்டுக்குள்ள, அவள் வீட்டுக்குள்ளேயே தான் எனக்கு எதிரி இருக்கான்னு சொல்லிட்டு சூர்யா யோசிக்கிறேன். யாரா இருக்கும்னு சொல்லும்போது சூர்யா வந்து கெஸ் பண்ணுறான். ஒருவேளை மாதையா இருக்குமோன்னு கெஸ் பண்ணுறான். எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் இத்தனை நாள் வராத பெர்ஃப்யூமு, இத்தனை நாள் வராத இந்த கொலுசு, ஆடியோ இது இப்படிலாம் திடீர்னு எப்படி அதுவும் தூங்கிட்டு இருக்கிற நைட் நேரத்தில் வந்து இவங்க எப்போதும் வெளியே தான் பாக்ஸ் இருக்கும். இந்நேரம் எப்படி வந்து புனிதாவோட ரூமுக்குள்ளே வந்து புனிதா ட்ரெஸ்ஸு கீழே போயிடுச்சு, எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். சரி இந்த கௌஷிக் என்ன பண்ணுறான், எங்கே இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் பேக் டாக்ஸி தான் ஓட்டுறாரு அவர், அது மட்டும் இல்லாமல் அவர் வீடு எங்கே இருக்கலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்ரஸ் சொல்கிறான். அட்ரஸ் சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சரி நான் போய் அங்கே செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நானும் வர அத்தா சார் சொன்னோடனே சரி நீ வான்னு சொல்லிட்டு அந்தனையை கூட்டிட்டு நேராக போகிறான். அந்த இடத்துக்கு போனோடனே பார்த்தா அந்த மாதிரி சேரில் கயிறுலாம் கட்டிக்கிறத பார்த்துட்டு வந்து ஷாக் ஆகிட்டு அப்போ இத்தனை நாள் வந்து சுரேகா இங்கே தான் கட்டி போட்டு வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வர தெரிஞ்சு தப்பிச்சு போயிருக்காங்க. அப்போ வந்து அந்த கௌஷிக் தான் இல்லாத காரணம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கௌஷிக்கோட ஃபோட்டோ இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் போலீஸ் புனிதரை கேட்குறேன். இல்லை சரி அவன் வீடு அட்ரஸ் பைக்கு ஏதாச்சும் நம்பர் ஏதாச்சும் இருக்கும் கேட்கும்போது இல்லை ஆனால் அவன் சிவப்பு கலர் பைக் வச்சிருப்பான்னு சொல்லி ரெட் கலர் பைக்கான்னு சொல்லிட்டு சூர்யா யோசிக்கிறான். யோசிக்கும் போது வந்து அவனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த பைக் நான் வருது. ஒருவேளை அவனாக இருக்குமோ சொல்லிட்டு சூர்யா சந்தேகப்படுறான். இருந்தாலும் இருக்கும்னு சொல்லிட்டு யார் தான் சார்னு சொல்லும்போது, இல்லை நந்தினி வந்து புனிதா கூட்டிகிட்டு வரும்போது நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தன் வந்தான் சொல்லி நான் விட்டுட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அப்போ வந்து ஓடிட்டான். அப்புறம் வந்து உன்னை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களா, அப்போ வந்து நம்ம ரஞ்சிதாவையும் பைக்கில் ஏற்றிட்டு எங்கேயோ கிட்னாப் பண்ண பார்த்தோம், அப்போயும் ஓடிட்டான். அப்போ இந்த தடவை வந்து இந்த பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு லவ்னு ஒரு பிளானை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி புனிதா ஏமாற்றி புனிதா வந்து நம்ப வச்சு ஏமாற்றி இந்த மாதிரி நிறைய இது பண்ணி புனிதாவை கரெக்டாக சிக்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லணும். என்ன சார் இவ்வளோ கிரிமினல் யோசிக்கிறேன் யாராக இருக்கும்னு சொல்லும்போது, எனக்கு என்னமோ இதுக்கும் ரஞ்சித்துக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குமோன்னு தோணுதுன்னு சொல்லும்போது, ஏன் அப்படி சொல்கிறீங்க, எனக்கு தெரியல, எனக்கு ரஞ்சித்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொன்னோன்னே சரி அதான் சரி வாங்க முதல்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி புனிதா வெளியே கொண்டு வரணும்னு சொல்லணும். முதல்ல லாயர்கிட்ட பற்றி பேசணும்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட பேசும்போது லாயர் சொல்லிடுவார், ஜாமீன்லாம் கிடைக்கிறது கஷ்டம் சூர்யா சார்னு சொல்லுவேன். ஏன்னா எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா பெர்ஃப்யூம் இது மேட்ச் ஆகுது, ஹரிதாவை கொலை பண்ண பெர்ஃப்யூம் மேட்ச் ஆகுது, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸு மேட்ச் ஆகுது, ஆடியோ மேட்ச் ஆகுது, ஹேர் இருக்குது, எல்லாமே மேட்ச் ஆகுது. இந்த பொண்ணு மேலே தான் பக்கா வந்து இந்த கேஸில் இருக்க எல்லா எவிடன்ஸும் இந்த பொண்ணுக்கு எதிராகவே இருக்குது, இந்த பொண்ணு கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லும் போது, ஐயோ லாயரே இப்படி சொல்கிறீங்க, நீங்களே இப்படி சொல்லலாம்னு சொல்லும்போது வேறு என்ன சூர்யா சார் பண்ண முடியும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எல்லாம் கடவுள் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே சரி நானும் போய் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ சுரேகா வந்து கட்டி போட்டுருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கால் பண்ணி சுரேகா வந்து டார்ச்சர் பண்ண இடத்த நான் கண்டுபிடிச்சு சொன்னேன். எப்படின்னு சொன்னவங்க இந்த மாதிரி அந்த புனிதாங்கிற பாய் ஃப்ரெண்டு தான் நம்ம எல்லாத்துக்கும் காரணம், புனிதா வந்து நம்ப வச்சு ஏமாற்றிருக்கான், அவனை முதல்ல கண்டுபிடிச்சி அதெல்லாம் முடிஞ்சுட்டு சொல்லும்போது, சார் நீங்கள் போலீஸா நாங்கள் போலீஸா, எதாவது வந்து நாங்கள் விசாரிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முதல்ல உங்களை யார் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போய் அந்த சேர்லாம் சுற்றி இந்த மாதிரி நல்லா தேடி பார்க்குறாங்க, ஒரு ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கறதுக்காக. எந்த க்ளூவும் கிடைக்கலையா, அதோட வந்து போலீஸ் வந்து தேடி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் சார், நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்கிறாங்க. அதோட எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், see you.